Good morning students. இன்னைக்கு நாம இந்த வீடியோல design of experiment அப்படிங்கற இந்த சாப்டர்னுடைய basic introduction பத்தி ஸ்டடி பண்ண போறோம். The design of experiment is defined as the logical construction of the experiment in which the degree of uncertainty with which the inference is drawn may be well defined. ஒரு logical construction of the experiment தான் design of experiment அப்படினு சொல்றாங்க. So design of experiment அப்படிங்கிற அந்த டாபிக் statistical researchங்கிற அந்த ஃபீல்டில் வாஸ்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில், மெக்கானிக்கல் எல்லா பிரான்ச்சஸுக்குமே ரிசர்ச் பண்ணுறதுக்காக we can use the design of experiment. So design of experiment includes எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிளானிங் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் obtaining the relevant information from it regarding the statistical hypothesis, making a statistical analysis of the data. ஸோ இந்த த்ரீ கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணது தான் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரின்சிபிள் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ரெப்ளிகேஷன், ரேண்டமைசேஷன், லோக்கல் கண்ட்ரோல். ஒரு இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஈவெண்ட்டில் நம்ம ஒரு தடவை பண்ணும்போது நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. ஸோ ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பிட்டேஷனுக்கு இது தான் ரெப்ளிகேஷன். ரேண்டமைசேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து ஒரு டேட்டா, ஒரு சாம்பிளை நம்ம பண்ணுறோன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணணும் அந்த டேட்டாவை. வரிசையாக ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ், ஸோ லாஸ்ட்டு 5 நம்பர்ஸ் அப்படி சூஸ் பண்ணக்கூடாது, ரேண்டமாக. ஸோ 1, 2 அப்படி அந்த மாதிரி ரேண்டமைசேஷன் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லோக்கல் கண்ட்ரோல், த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த எக்ஸ்பெரிமெண்டல் எரர். ஸோ எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் லோக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த இது சொல்கிறாங்க. த பிரின்சிபிள் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ரெப்ளிகேஷன், ரேண்டமைசேஷன், லோக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அனோவா அப்படிங்கிறது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸுக்கு பேர் தான் அனோவா. அனோவா இஸ் யூஸ்டு டு டிட்டர்மினிங் வெதர் தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாஸ் மீன்ஸ் இன் வியூ ஆஃப் வேரியபிலிட்டி வித்தின் தி செப்பரேட் கிளாஸஸ். ஸோ அனோவாவை எப்போ யூஸ் பண்ணுறோம்? இப்போ நமக்கு 2 சாம்பிள்ஸ், அந்த 2 சாம்பிள்ஸினுடைய மீன் சிக்னிஃபிகண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சொன்னாங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம ப்ரிவியஸ் சாப்டர்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸில் டி டெஸ்ட் இருக்குது, இசட் டெஸ்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எஃப் டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. 2 சாம்பிள் எக்ஸாக்டாக 2 சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ப்ரிவியஸ் சாப்டரில் பார்த்தது மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ மோர் தேன் 2 சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆர்டினரி டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் தான் அனோவா அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ண போகிறோம். சம் பேசிக்ஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வே கிளாசிஃபிகேஷன், அதுக்கு இன்னொரு நேம் வந்து கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன், அது CRD அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து 2 வே கிளாசிஃபிகேஷன், ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. 3 வே கிளாசிஃபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஸோ 1 வே கிளாசிஃபிகேஷன்னா ஒரே வேல வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதை காலம் அப்படிங்கிறது மாதிரி, காலம் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம். ஸோ இந்த காலத்துக்கு இடையில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா, சிக்னிஃபிகன்சியை டெஸ்ட் பண்ணுறது 1 வே. ஸோ காலத்துக்கும் ரோக்கும் செக் பண்ணுறது 2 வே. காலம், ரோ, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணும், அப்படி காலம், ரோ, ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி 3 வேல அனலைஸ் பண்ணுறது 3 வே கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஞ்சம் சிம்பிள்ஸ் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து நொட்டேஷன் அல்லது சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. SV சோர்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SSR சம் ஸ்கொயர் ரோ, SSC சம் ஸ்கொயர் காலம், SST சம் ஸ்கொயர் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ரோக்கு இடையில் உள்ள அந்த சிக்னிஃபிகன்சி, அந்த இது சொல்கிறது தான் சம் ஸ்கொயர் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஸ்கொயர் காலம், சம் ஸ்கொயர் ட்ரீட்மெண்ட். TSS டோட்டல் சம் ஸ்கொயர், மீன் ஸ்கொயர் காலம், MSC மீன் ஸ்கொயர் காலம்,
MSR mean square row, MST mean square treatment, DF degrees of freedom, LOS level of significance, C number of columns, R number of rows. So these are the useful notation for the design of experiment topic. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஓவர்வியூவாக சொல்கிறேன். ஸோ அனோவா ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1-வே கிளாஸிஃபிகேஷன், 2-வே கிளாஸிஃபிகேஷன், 3-வே கிளாஸிஃபிகேஷன், CRD, RBD, LSD, கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன், ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஸோ இதுதான் எந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் 16 மார்க் கொஸ்டின் ஃபார் தி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு 16 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, எய்தர் 1-வே ஆர் 2-வே ஆர் 3-வே. ஸோ அப்போ இது 3மே கம்பேரிசன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்பேரிசன் போடுறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் எ கிவன் டேட்டா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணணும். ஸோ அதை வந்து கிவன் டேட்டாவை எழுதணும். ஸோ ஐடென்டிஃபை த டைப். அது வந்து 1-வே கிளாஸிஃபிகேஷனாக, 2-வேயா 3-வேயா அப்படிங்கிறத கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் வந்து நல் ஹைபாத்தசிஸ். அது எந்த டைப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல் ஹைபாத்தசிஸ் எழுதணும். ஃபஸ்ட் நல் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ். அது 1-வேயாக இருந்தாலும் சரி, 2-வேயாக இருந்தாலும், 3-வேயாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எழுதணும். ஸோ அல்டர்னேட்டிவ் 1-வே கிளாஸிஃபிகேஷனில் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ அப்புறம் ஒரு டேபிள் ட்ரா பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நீடட் திங்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் மேக் பண்ணணும். ஸோ அந்த டேபிள் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்ளம் ஸ்டடி பண்ணும்போது பார்த்துக்கலாம். டேக் T கிராண்ட் டோட்டல், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேபிளில் இருந்து கிராண்ட் டோட்டல் எழுதணும், நம்பர் ஆஃப் டேட்டா எழுதணும். ஸோ அப்புறம் வந்து CF கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா T²/N, கரெக்ஷன் ஃபேக்டர் T²/N. ஸோ அப்புறம் வந்து TSS டோட்டல் சம் ஸ்கொயர். ஸோ அது வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைண்ட் SSC சம் ஸ்கொயர் காலம். ஸோ அப்புறம் ஃபைண்ட் SSE. ஸோ அது எப்படின்னா TSS மைனஸ் SSC. ஸோ இவ்வளோ ஃபஸ்ட் 1-வே கிளாஸிஃபிகேஷனில் இவ்வளோ தான். என்ன, நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட்டிவ், ஒரு டேபிள் மேக் பண்ணணும். ஸோ டேபிளில் இருந்து கேபிட்டல் T அண்ட் N எடுத்துக்கணும். அப்புறம் கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், டோட்டல் சம் ஸ்கொயர் TSS கண்டுபிடிக்கணும், SSC கண்டுபிடிக்கணும், SSE கண்டுபிடிக்கணும். அப்புறம் அனோவா டேபிள், கடைசி கன்க்ளூஷன். இதே மாதிரி ஒரு 2-வே கிளாஸிஃபிகேஷன்னா நல் ஹைபாத்தசிஸ் எழுதணும், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எழுதணும், ஒரு டேபிள் மேக் பண்ணணும், டேபிளில் இருந்து TN கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் T²/N as யூஷுவல் தான். அப்புறம் டோட்டல் சம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், சம் ஸ்கொயர் காலம் கண்டுபிடிக்கணும், சம் ஸ்கொயர் ரோ கண்டுபிடிக்கணும். 2-வே அப்போ காலமும் வரும், ரோவும் வரும். 1-வேனா காலம் மட்டும்தான், 2-வேனா காலமும் ரோவும். அப்புறம் சம் ஸ்கொயர் எரர். ஸோ காலம் ரோ கண்டுபிடிச்ச பிறகு எரர் கண்டுபிடிக்கணும், TSS மைனஸ் SSC மைனஸ் SSR. அப்புறம் அனோவா டேபிள், அப்புறம் கன்க்ளூஷன். 3-வே கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ், ஒரு டேபிள் மேக் பண்ணணும். டேக் கேபிட்டல் T அண்ட் N, அந்த டேபிளில் இருந்து Tயும் N எடுக்கணும். கரெக்ஷன் ஃபேக்டர் T²/N கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் TSS டோட்டல் சம் ஸ்கொயர், SSC, SSR, SST, அப்புறம் SSE கண்டுபிடிக்கணும். இது 3-வேயாக இருக்கிறனால காலம் கண்டுபிடிக்கிறோம், ரோ கண்டுபிடிக்கிறோம், ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் SSC, அப்புறம் அனோவா டேபிள். ஸோ அனோவா டேபிள் முடித்த பிறகு டு ரைட் த கன்க்ளூஷன். அனோவா டேபிள் எப்போவுமே எப்படின்னா 6 காலம் மஸ்ட்டு. 1-வே 2-வே 3-வே எதுவாக இருந்தாலுமே 6 காலம் மஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ சோர்ஸ் வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு, சம் ஸ்கொயர் அதை equation 1 வச்சுக்கணும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் equation 2ன்னு வச்சுக்கணும், மீன் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சா MS, கால்குலேட்டட் F, டேபிள் F. ஸோ அங்கே வந்து அடிஷ்னலாக ரோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு பிறகு ஸோ வி கேன் ரைட் அ கன்க்ளூஷன். இதுதான் வந்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அனோவா ரிலேட்டடான 3 இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக ஸ்டடி பண்ணணும், ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் ப்ரொசீஜர். ஸோ 1-வே கிளாஸிஃபிகேஷன், 2-வே 3-வே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத
ப்ராப்ளத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ நான் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.